அல்லு அர்ஜுனுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெண் உயிரிழந்திருப்பதும் அவரது மகன் காயமடைந்திருப்பதும் நேரடியாக போலீசாரே சென்று கூறினாலும் அவர் படம் முழுவதும் பார்த்து முடித்த பிறகே வெளியே செல்வேன் என்று கூறியதால் மீண்டும் நள்ளிரவு 12 மணிக்கு போலீசார் வலுக்கட்டாயமாக அல்லு அர்ஜுன் மற்றும் அவரது குடும்பத்தினை தியேட்டரை விட்டு வெளியே அனுப்பி வைத்தனர். இந்த காட்சிகள் அனைத்தையும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட செல்போன் மற்றும் வீடியோ கேமரா மற்றும் ஊடகத்தினர் எடுத்த வீடியோ காட்சிகளை வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்து அந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வெளியிட்டிருந்தனர். இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்வதற்காக நேற்று மாலை அல்லு அர்ஜுனுக்கு நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். இன்று காலை சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த அல்லு அர்ஜுனுக்கு ஏற்கனவே நிபந்தனை ஜாமீனிலேயே அவருக்கு வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் இந்த நிபந்தனை ஜாமீனை மீறி அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருப்பதாகவும் இந்த அதாவது நிபந்தனை ஜாமீனில் போலீசாரின் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் தங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும், வேறு எங்கும் செல்லக்கூடாது மற்றும் வழக்கு விவகாரங்களில் வெளியே சொல்லக்கூடாது, யாரிடமும் இந்த வழக்கு குறித்து பேசக்கூடாது என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் செய்தியாளர்களை அல்லு அர்ஜுன் சந்தித்ததன் காரணமாக இந்த விசாரணையை திசை திருப்பும் விதமாக அமைந்திருப்பதாக போலீசார் போலீசார் தரப்பில் தெரிவித்திருந்தனர். இந்த விவகாரம் குறித்தே தொடர்ந்து அல்லு அர்ஜுனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காலை 11 மணிக்கு சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்திற்கு வந்த அல்லு அர்ஜுனிடம் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பிறகு அவரை நேரடியாக சந்தியா தியேட்டருக்கு அழைத்து சென்று அங்கு எவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நீங்கள் எப்படி வந்தீர்கள், மீண்டும் எத்தனை மணிக்கு சென்றீர்கள் போன்ற விவரங்களை நேரில் அழைத்து சென்று விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.